தான் போல இருக்கு. அன்ஷிதாவை போட்டு பொல பொலன்னு பொளக்குறாங்க. அதுவும் செகண்ட் ப்ரோமோலயும் அன்ஷிதாவை தான் அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப தேர்ட் ப்ரோமோலயும் அன்ஷிதா தான் அடி வாங்குறாங்க. என்ன கூடவே சேர்ந்து நம்ம கேப்டன் விஷால் இருக்காருல்ல, விஷாலையும் போட்டு பொல பொலன்னு பொளக்குறாங்க. நான் ஆல்ரெடி அன்னைக்கான எபிசோட் ரிவ்யூல சொல்லியிருந்தேன், விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பா விஷாலை வந்து போட்டு பொளப்பாரு, ஏன்னா இவர் பண்றது ரொம்பவே அன்ஃபேரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு கேப்டனா இருக்கிறத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அன்ஷின்னு ஓடிட்டு இருந்தாப்ல. தர்ஷிகா இருக்கும்போது தர்ஷுன்னு ஓடிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அன்ஷின்னு ஓடிட்டு இருந்தாரு. இப்போ அன்ஷின்னு ஓடுனதுனால போட்டு பொல பொலன்னு பொளக்குறாரு. எனிவேஸ், இதுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இந்த மாதிரி கேம் எதுக்கு இவ்வளவு டேட்டி கேமா மாறிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜாக்லின் எந்திரிச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. சார், இந்த மாதிரி எப்போ பார்த்தாலுமே அன்ஷிதா என்ன பண்ணிடுறாங்க, ஏதாவது அவங்க லாக் பண்ணிட்டாலே போதும் கேப்டன் கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஷால போட்டு பொலப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் அன்ஷிதா எந்திரிச்சோன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி வந்து கேம் இந்த மாதிரி மார்ச்லமா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த மாதிரி சார் அவங்க வந்து 6 பேர் அந்த விளக்கம் தான் ஐ திங்க் அவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து சொல்றாரு, ஏமா நீங்க வந்து பிங்க் டீம், அதுக்கடுத்து ரெட் டீம் கூட சேர்த்துட்டு தானே போய் அடிச்சிங்க, ஸோ நீங்க பண்ணா அது கரெக்ட், அவங்க பண்ணா தப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஸோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் அன்னைக்கான ரிவ்யூலயே சொல்லியிருந்தேன், இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 6 பேர் சேர்ந்து 3 பேர் அடிச்சிட்டாங்க, 6 பேர் சேர்ந்து 3 பேர் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க மட்டும் இல்ல, ஜெஃப்ரியும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருந்தாப்ல. ஸோ அதை தான் விஜய் சேதுபதி கேட்கறேன், நீங்க பண்ணது தானே அவங்களும் பண்ணாங்க, ஸோ நீங்க தானே ஆரம்பிச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான். இது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேருக்கு புரியல. இல்ல ப்ரோ, முதல் 2 நாள் பாத்தீங்கன்னா 6 vs 6 தான் இருந்தது, அதுக்கடுத்து தான் பாத்தீங்கன்னா 6 vs 3 மாறிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் இல்ல, ஆக்சுவலா முதல் நாளே பாத்தீங்கன்னா 6 vs 3 தான் இருந்தது. ஏன்னா இப்போ முதல் நாள் ஆக்சுவலா ரெண்டாவது நாள் என்னன்னா, இந்த ப்ளூ டீம் அட்டாக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவங்க 5 பேர் சேர்ந்து தான், அதுல 6 கூட இல்ல, சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோட்டையை தான் பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இவங்க 5 பேர் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா மொத்தமா ப்ளூ டீம் அடிச்சது. ஸோ அடிச்சு மொத்தமா முடிச்சு விட்டாங்க. அவங்க அந்த கோட்டையை ஆக்சுவலாக முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் எல்லோ டீம் உள்ளே வந்தது. அந்த இடத்துல தான் முத்துக்குமரன் வந்து கதறிட்டு இருந்தாப்புல, டே எல்லோ டீம் என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ டீம் ஒரு ஊழ வேலையை வந்து பார்த்து விட்டானுங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கேம் உள்ள இறங்கி விஜய் சேதுபதி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த அளவுக்கு கேம்ல இறங்கி கேள்வி கேட்கிறாருன்னா, அதாவது நீங்க வந்து 6 vs 3 அப்படின்ற இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறாருன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ரயனையும் கேள்வி கேட்பாரு, ரயனும் துண்டா தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ரயன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலையன்ஸ் ஒன்று போட்டுட்டு அந்த அலையன்ஸுக்கு உண்மையா இல்லை, இது நிறைய இடத்துல முத்துக்குமரன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி வந்து இவன் வந்து துரோகம் பண்ணிட்டா, துரோகன்ற மீன்ஸ் தான். ஏன்னா நாங்க ஒரு டீம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தோம், அந்த ஒப்பந்தமே இல்லாம இவன் பாத்தீங்கன்னா அவன் டீமுக்கு மட்டும் சாதகமா வேலை செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி ரயன் என்ன சொன்னாரு, நிறைய இடத்துல வந்து இது என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி, நான் என் டீமுக்கு தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கேம்னு பார்த்தா ஓகே தான், ஏன்னா அவர் டீமுக்கு தான் என்னதான் அலையன்ஸ் போட்டாலும் நான் வந்து என் கேமுக்கு தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி. ஆனா ஓப்பனா வெளியில இருந்து பார்க்க சொல்ல பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட துரோகம் பண்ண மாதிரி தான். ஏன்னா ஒரு டீம் கூட ஒப்பந்தம் ஒன்று போட்டுட்டு அதுக்கடுத்து அந்த டீமுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அங்க வந்து நிக்கல. யோசிச்சு பாருங்களேன், ப்ளூ டீம் அடிக்கிறாங்க, அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ரயனும் ரஞ்சித்தும் போயிட்டு பிங்க் டீம்ல இருந்து கல்ல எடுத்துட்டு வரானுங்க. அதாவது ப்ளூ டீம்ல இருக்க கல்லு தான் பிங்க் டீமுக்கு போகுது. சோ அந்த கல்ல இவங்க 2 பேர் வலிச்சிட்டு இருக்காங்க. இதுதாங்க நடந்தது. இதுதான் முத்துக்குமரன் ரொம்ப கதறி சொல்லிட்டு இருந்தாப்ல, இந்த மாதிரி நீ பண்ணது வந்து துரோகம்டா. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரயனுக்கு புரியல. ஜாக்லின் கூட புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆமா இந்த மாதிரி அவன் வந்து கல்ல எடுத்துட கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனா ரயனுக்கு கடைசி வரைக்கும் புரியல. அதுல தான் பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு ரயனுக்கு ஒரு டஃபே வந்தது. அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா டாஸ்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும். அதில் இவர் என்ன சொல்லியிருப்பாரு, நான் மட்டும் 2வது நாள் உன்னை காப்பாற்றலாம், உன்னோட டீம் வந்து 3வது நாளே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி. அதுக்கு முத்துக்குமரன் என்ன சொல்லுவார், முதல் நாள் நம்ம அலையன்ஸ் போட்டப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாள் உங்களுக்கோசம் நான் வந்து நின்னேன்டா, நான் வரலன்னா 2 டீமும் சேர்ந்து முதல் நாளே ஒன்று முடிச்சு விட்டுருப்பாங்க, எல்லோ டீம் அன்றைக்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாப்ல. ஆக்சுவலாக மேட்டர் என்ன, இவங்களுக்குள்ள போட்ட டீலை வந்து ரயன் வந்து காப்பாற்றலை அப்படின்றத உண்மை. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல ஃபேராகவே இல்லை. ஜெஃப்ரி கூட சொல்லிட்டு இருந்தாரு, இவனுங்கிட்ட 4 பொம்மை இருக்குது, எல்லோ டீம் கிட்ட 4 பொம்மை வச்சிருக்கானுங்க, ஆனால் ஒரு அலையன்ஸில் இருக்கானுங்கும் போது எங்ககிட்ட கொடுக்குற பொம்மை வந்து முத்துக்குமரன் கொடுக்கணும்ல. ஸோ அதில் வந்து ஈக்குவலாக தானே பிரிச்சுக்கணும். அந்த இடத்துல இவங்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு உடஞ்ச பொம்மையும் கொடுத்தானுங்க. இது டோட்டலாவே அன்ஃபேர். ஒரு டீம்ல வந்து ஒரு அலையன்ஸ்ல இருக்க மாதிரி அவனுங்க இல்ல, அவங்களுக்கு சாதகமா தான் இருந்தானுங்க. ஆக்சுவலா எல்லோ டீமை வச்சு தான் இது ப்ளூ டீம் வச்சு தான் பாத்தீங்கன்னா எல்லோ டீமே ஜெயிச்சது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ரயனோட இன்டெலிஜென்ஸ் அவன் நினைச்சிட்டு இருக்கான். அது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள நிறைய பேர் ஆல்ரெடி பேசிட்டாங்க. சோ இப்போ நான் என்ன நினைச்சேன்னா, கேமுக்குள்ள இறங்கி ஒரு கேள்வி கேட்க மாட்டாருன்னு நினைச்சேன். ஏன்னா மேலாப்புல எந்தெந்த பிரச்சனை நடந்ததோ அந்த பிரச்சனையை மட்டும் தான் கேட்பாருன்னு நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனையை விட்டுட்டு கேமுக்குள்ள போட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் வரையும் கேட்கறாங்க. கேமுக்குள்ள வந்து அதாவது எப்படி சொல்றது, இப்போ 6 vs 3 இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேச்சுவாக்குல வந்தது. இந்த மாதிரி 6 பேர் சேர்ந்து 3 பேர் அடிக்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் பேச்சுவாக்குல வந்தது. இந்த கேம் வந்து டேட்டியா மார்ச் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் பாத்தீங்கன்னா பேச்சுவாக்குல வந்த விஷயத்தையே எடுத்து கேள்வி கேட்கறாருன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையை வந்து கம்பல்சரி கேட்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது மட்டும் இல்லாம இந்த அன்ஷிதா மேட்டர் இருக்குல்ல, ஆக்சுவலா இவங்க வந்து நடிகைன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா இவங்க மஞ்சரி வந்து எடுத்துட்டு வராங்க. சரி இவங்க தான் சார் நடிகை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அன்ஷிதா நினைப்பாங்க. ஆல்ரெடி என்ன போட்டு வெளுத்துட்டு இருக்காங்க, இதுல இது வேறையாமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட்ல சாட்டர்டே ஃபுல்லாவே அதிகபட்சம் அன்ஷிதாவை தான் போட்டு பொழக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா தேர்ட் ப்ரோமோல அதிகமா முத்துக்குமரனை பொழக்கிறதா வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் முத்துக்குமரன் பாத்தீங்கன்னா பெருசா அடிக்கல போல இருக்கு, ஜஸ்ட் வான் பண்ணி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் கிட்ட இவர் சாரி கேட்ட மாதிரி இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 தடவை கிட்ட சாரி கேட்டிருப்பாருங்க. இன்னைக்கு கூட லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் மிரட்டிட்டு இருக்காரு, நீங்க வந்து
வந்து என் சாரி அக்செப்ட் பண்ணணும், அப்பதான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் சாரி கேட்க முடியுமோ, எந்தெந்த வகையெல்லாம் சாரி கேட்க முடியுமோ அப்படி கேட்டுட்டு இருக்காப்ல. சீரியஸ்லி சொல்றேன், உண்மையிலே பிக் பாஸ் வந்து கொஞ்சம் இறங்கி வந்து சரி ஓகேடா உடக்கடா மனுஷன்டா விட்றா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம். அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் சொல்லலைங்க. ஸோ இந்த அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி பெருசாக அடிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். மேபி நீங்க பண்ணது தப்பு, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வான் பண்ணிட்டு அதில் அந்த ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கொடுக்குறது வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி வான் பண்ணிட்டு உட்கார சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தை வந்து பெருசாக டச் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்த கதறி அழுதுட்டு இருக்கான், அவ்வளோ சாரி கேட்டுட்டான், இதுக்கப்புறமா உன்னை அடிச்சா வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடும் அப்படின்ற மாதிரி இவருக்கும் தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் விஜய் சேதுபதி முத்துக்கு பண்ண பெருசாக அடிக்கல போல இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரோமோலையும் அன்ஷிதாவே போட்டு பொழக்கிறாங்க. இன்னைக்கான கண்டென்ட் அன்ஷிதா தான், நடிகை அன்ஷிதா பொழக்கப்பட்டார் அப்படின்றதா உண்மை. ஆக்சுவலி இந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஒர்த்து தாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு பேச்சு, இந்த டாஸ்க் முழுக்க பார்த்தீங்கன்னா விஷாலை கூட வச்சுக்கிட்டு கேப்டன்ற அந்த பவர் வந்து விஷால்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ விஷாலை கூட வச்சுட்டு இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்றது, ஒரு டாஸ்க் விளையாடிட்டு இருக்காங்க. ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சும்மாவே சொல்லிட்டு அப்புறம் ஓடி போயிடுது வெளியே. அதுக்கப்புறம் சரி மஞ்சரி பிடிச்சிட்டாங்க, பிடிச்சதுக்கப்புறம் வயிறு வலிக்கு சொல்லிட்டு ஓடி போயிட்டு திருப்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி இவங்களே பிடிக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷால் கேப்பபிள், விஷால் கேன பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. விஷால் என்ன சொல்றாரு, அவங்கள விட்டுட்டா நீங்க தான் பக்கத்தில் நிற்கணும். அந்த இடத்துல ஒரு கேப்டன் என்ன சொல்லிடணும், ஏ அன்ஷிதா நீ பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லணும்ல. அந்த இடத்துல அன்ஷிதா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவர் தான் அன்ஷின்னு போறாரு, எங்கேருந்து சொல்லுவார். ஸோ அவருக்கான சம்பவம் எனக்கு இருக்குது. ஏன்னா கேப்டன்சியை பற்றி கேட்கும் போது கண்டிப்பாக வச்சு செய்வாங்க. ஏன்னா கேப்டன் வந்து நிறைய இடத்துல பயாஸ்டாக இருந்த மாதிரி இருந்து, ஆனால் கேப்டன்சி விஷால் நல்லா தான் பண்ணியிருந்தாலும் அது குறைய சொல்ல முடியாது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு டிஸ்கஷன் வரும்போது, ஒரு சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா அதை சார்ட் அவுட் பண்ணுறதுலாம் விஷால் நல்லா தான் பண்ணாரு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஷால் ரஞ்சித் அளவுக்கு மோசம் இல்லை, அதை விட பெட்டராக தான் பண்ணியிருந்தாரு. எப்படி சொல்றது, ஒரு 10-15 மடங்கு பெட்டராக தான் பண்ணியிருந்தாரு. ஆனால் விஷயம் என்னன்னா நிறைய இடத்துல அன்ஷிதாவா கேப்டன் பதவி அப்படின்னு பார்க்கும்போது கேப்டன் பதவியில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்ஷிதா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அன்ஷின்னு ஓட்டாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டீம் வந்து பிங்க் டீம் கோசம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை எத்தனை பேர் வந்து சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அருண் கூட ஒரு டிஸ்கஷன் வரும்போது கூட அருண் என்ன சொல்வாரு, நாங்கள் அப்படியா இல்லை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 vs 6 தான் இருந்தது, ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 vs 3 இருக்கு, இது கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாப்ல. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியவே இல்லை. அவனுக்கு 2 பேரும், அருணும் சரி விஷாலும் 2 பேரும் ஆனதே பார்த்தீங்கன்னா பிங்க் டீம் கோசம் தான். இதுல முட்டாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான். ஏன்னா ரெட் டீம் கோசம் ஆனது சௌந்தர்யா தான். ஆனால் சௌந்தர்யாக்கே பார்த்தீங்கன்னா அவங்க டீம் கோசம் இவனுக்கு 2 பேரும் ஆடலையே, அதை கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரவே இல்லை. கடைசியில் டாஸ்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனுக்கு 2 பேரும் அந்த டீம் கோசம் ஆட்டாங்கன்னு. யோசிச்சு பாருங்களேன், ஜெஃப்ரி டீம் கோசம் இந்த பக்கம் விஷாலும் அருண் போய் ஆடினாங்க. ஆனால் அந்த சைடில் ஜெஃப்ரி டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டே வரல. ஏன்னா இவங்க நடத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷாலை பொறுத்தவரை தற்கொலை படை தாக்குதல், நம்ம செத்தாலும் பரவாயில்ல பிங்க் டீமை வாழ வச்சணும்டா அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து டாஸ்க் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா விஷால் பண்ணது என்னன்னா நம்ம கேப்டன் பதவியை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் அன்ஷிதா ஒரு ஹெல்ப் கேட்கறாங்களா உடனே ஓடி போய் அன்ஷிதா ரிலீஸ் பண்ணி விடுறது, அன்ஷிதா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி லாக் போட்டுக்கிறது. இதை தான் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக் அப்படியே சொல்றது கொஞ்சம் எவால்வ் ஆச்சுன்னா விஷாலை போட்டு பொழப்பாங்க. கண்டிப்பா கேப்டன்சி எப்படின்னு இருக்கு கேள்வி வரும்ல, அந்த கேள்வியில விஷாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அடி இருக்கு. நிறைய பேர் வந்து பயாஸ்டா இருந்தார் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிடுவாங்க. அதுல ஜாக்லின் கிட்ட ஒரு தடவை பேசும்போது பாத்தீங்கன்னா அன்ஷிதா கிட்ட ரொம்ப சாஃப்டா பேசுறாரு. இந்த பக்கம் ஜாக்லின் வரும்போது ஏ ஜாக்லின் அப்படின்ற மாதிரி வராது, அந்த பக்கம் அன்ஷு 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 அப்படின்ற மாதிரி போறாரு. டேய் யாரா நீனு, அங்க பக்கம் பாத்தீங்கன்னா அப்படி கொஞ்ச மாதிரி போற, இங்க மட்டும் என்ன முறைச்சிட்டு வர அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அப்பயே கேட்டாங்க. இதுக்கு சப்போர்ட் பாத்தீங்கன்னா ரயன் முத்துக்குமரன் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. சோ இந்த மேட்டர் அப்பயே பெருசா இருக்க வேண்டியது. ஆக்சுவலா கேப்டனுக்கு ஒரு பொம்மை கொடுத்தாங்களே, அந்த பொம்மையில போயிட்டு கத்தி எதுவுமே அப்பயே குத்தி இருக்கணும். ஆனா எவனுமே அதை பண்ணவே இல்லை. விஜய் சேதுபதி கண்டிப்பா கேள்வி கேட்பாரு. இப்போ வந்து பயாஸ்ட்னு ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பயாஸ்ட்னு சொல்றீங்களா, எதுக்கு அந்த பொம்மையை அது கொடுக்குறாங்க, அதில் எதுவுமே குத்துறதுக்கு தானே. ஏன்னா கண்டிப்பா எவனாவது அதுக்கு குத்தி இருக்கணும், கேள்வி கேட்டிருக்கணும். ஆனால் என்ன பண்றாருன்னா விஷால் அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப எப்படி சொல்ல சாஃப்டாக பேசி ஜாலியாக பேசி அதை வந்து டைல்யூட் பண்ணி விட்டுறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா விஷாலோட ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் யாருமே ஒரு கத்தி கூட அந்த பொம்மையில் குத்த விடாமல் எனக்கு தெரிஞ்சு விஷால் பார்த்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இன்னைக்கான சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா வந்து போட்டு பொழக்கிறாரு விஜய் சேதுபதி அப்படின்றது கிளீனாக தெரியுது. ஆனால் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா இதில் விஷாலையும் கூட சேர்ந்து பொழப்பாரு. இது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் உள்ள எல்லாத்தையும் இறங்கி கேள்வி கேட்கும்போது ரயன் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடலாம், அந்த ஸ்ட்ராட்டஜியும் கண்டிப்பாக கேள்விக்குள்ளாகும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எல்லாருமே பேசினது, ஜெஃப்ரி சௌந்தர்யா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ரயன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டீமை யூஸ் பண்ணிக்கிட்டான், அவனுக்கோசம் அந்த ப்ளூ டீமை யூஸ் பண்ணி ஒரு கேம் விளையாட்டா அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசிட்டாங்க. கம்பல்சரி இதையும் எடுத்து கேட்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. ஸோ உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். பை பை.